என்னப்பா சொல்ற? 12 குடும்பம் தான் இந்த பஸ்ல புறப்படுதுன்னு பேரு. ஆனா 10 லாரி சாமான் செட்டுகளை என்கிட்ட கொடுத்து அடுக்க சொல்லி என் பெண்டே கரண்டு போச்சுன்னு. அண்ணே, ஒரு பிட்டு இடம் கூட கிடையாதுண்ணே. ஏன்பா கன்சாமி, சுமக்க போறது பஸ், ஓட்ட போறது நானு, நீ ஆட்டிக்கிற? அக்கா, இந்த பஸ் என்னென்ன ஊருக்கு போகுது? யாராவது இதுல போக போறாங்க? விஜயா, நம்ம கட்டடத்துல இருக்கிற 7-8 குடும்பங்களும் அக்கம் பக்கத்துல இருக்கிற 2-3 குடும்பங்களும் ஒன்னா சேர்ந்து இந்த பஸ்லயே திருப்பதியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல ஸ்தலங்களுக்கும் போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வர போறாங்கம்மா. ராஜேஸ்வரி, நம்ம 60ஆம் கல்யாணம் முடிஞ்சுதான் இப்படி ஒரு யாத்திரை புறப்படணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் போல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நாம மாத்திரம் போகாம இந்த கட்டடத்துல உள்ள 10-12 குடும்பங்களும் நம்மோட சேர்ந்து வர்றாங்களே, அது இன்னும் பெரிய விசேஷம் இல்லையா? ஆமா ஆமா. ஐயா வாங்க. வாங்கய்யா, அம்மா வாங்க வாங்க வாங்க. அடடே, நம்ம தமிழ் பேராசிரியர் தாத்தாவும் அவர் சம்சாரம் வந்தா முதல்ல பஸ்ஸுக்கு போறாங்க. சுந்தரி, ஒண்ணு மறந்து இல்லையே? ஒண்ணு மறக்கல. சாவி கொத்து இந்த செகண்ட் சீட் உங்களுக்கு. தேங்க்யூ. அவங்கதான் 60ஆம் கல்யாணம் முடிஞ்சு யாத்திரைக்கு புறப்பட்டாங்க. இந்த மெக்கானிக் இன்ஜினியர் மோகனுக்கும் சுந்தரிக்கும் கல்யாணம் ஆகி 6 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள இந்த புது జోడింగి క్షేత్ర యాత్ర కిలోమీటర్లే. అమ్మాయి సరోజా, మన పెట్టి సంచి పైన పెడతారేమో, అల్లుడు గారితో చెప్పి మన దగ్గరే పెట్టించుకుందాం. అమ్మా, అంతా తెలిసిన వాళ్లే కదా, నీకెందుకంత భయం? పెట్టి సంచి పైన ఉండదు గారు, మరేం పర్వాలేదు. అది కాదు బాబు, దాంట్లో డబ్బు అది ఉంది, అందుకని మన దగ్గరే పెట్టుకుందాం. சார், பெரியம்மா என்ன சொல்றாங்க? எங்க அம்மா நெல்லூர்லயே இருந்து பழகினவங்க, அவங்களுக்கு தமிழ் பேச தெரியாது, பெட்டி படுக்கையெல்லாம் பக்கத்துல வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. பெத்தம்மா பயமுத்தண்டி, தைரியமா பஸ்ல போய் கூச்சண்டி. அடே, நீ நல்ல தெலுங்கு பேசுறியே. சார், விடிஞ்செழுந்திருச்சா எத்தனை விதமான ஆளுங்க எங்க பஸ்ல ஏறி இறங்குறாங்க. எங்களுக்கு எல்லா பாஷையும் கொஞ்சம் தெரிஞ்சா தானே சார் பழப்ப நடத்த முடியும். கரெக்ட் கரெக்ட். அக்கா, நம்ம டாக்டரும் போறாரே, எனக்கெல்லாம் யாரு மருந்து கொடுப்பாங்க? அவங்க தெலுங்குக்காரங்களாச்சு, திருப்பதினா போகாம இருப்பாங்களா? ಏನು ಅಂದ್ರೆ ಬಸ್ ಅಲ್ಲಿ ನನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂರ್ಸಿ ಅಂದ್ರೆ ಇಲ್ದೆ ಹೋದ್ರೆ ತಲೆ ಸುತ್ತುತ್ತೆ, ಮೂರ್ಛೆ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ. ಅಬ್ಬಬ್ಬಬ್ಬ, ಬಸ್ ಪ್ರಯಾಣ ಅಂದ್ರೆ ನಿನ್ನಂತ ಬಹಳ ಬೇಜಾರು. ಅತ್ತೆ, ನಿಮ್ಗೆ ಯಾಕೆ ಯೋಚನೆ? ನಾವೆಲ್ಲ ಒಂದ್ ಕಡೆ ಕೂತ್ಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ ಮಧ್ಯ ಕೂರ್ಸ್ತೀವಿ, ಸರಿ ತಾನೆ? ಅಮ್ಮ, ನೀವೇನ್ ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಡಿ, ನಿಮ್ ಸೊಸೆ ನಿಮ್ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಾಳೆ, ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿ ನೋಡ್ಕೊಳ್ತಾಳೆ. ಬನ್ನಿ ಹೋಗೋಣ ಬಸ್ಸಿಗೆ. என்னம்மா கன்னடத்துல என்ன பேசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வசதி வேணும் சொல்லுங்க, நாங்க செய்து தரோம். எங்க அத்தைக்கு பஸ்ல ஓரமா உட்கார்ந்து தலை சுத்தம், மயக்க வரும், அதனால நடுவுல உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்றாங்க. இது உங்க பஸ், பல குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து புறப்படுறீங்க, எங்க வேணும்னாலும் உட்கார்ந்துக்குங்க. அடடே, இந்த கன்னடக்காரங்க நேற்று வரைக்கும் பெறப்படுறது சந்தேகம் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பட்டுன்னு பெறப்பட்டாங்களே. அந்த பெரியவர் ஒரு தெய்வ பக்தர், அதோட அவர் கைவாத்து ஜோசியம் சொன்னா அப்படியே வலிக்கும், தெரியுமா? நல்லா தெரியுமே, அவர் ஒரு சிறந்த ஜோதிடர், அவர் மகன் ஒரு வக்கீல், மருமகன் நல்லா படிச்சவங்க, அப்புறம் என்ன எல்லாரும் நிம்மதியா பெறப்பட்டாங்க. அடடே, பாகவதர் சாரா, வாங்க வாங்க வாங்க. உங்க பொண்ணா? ஆமாங்க. பாகவதர் ஐயா, உங்க வீட்டுல கூட்டு வரலீங்களா? நாங்க இப்பதான் இறைவனை சேவிக்க போறோம். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய மனைவி இறைவனுடைய திருவடி அடைஞ்சிட்டா. உட்காருங்க, வாங்க உட்காருங்க. குடுக்கறேன்டி, இதோ பாருங்க, நாம யாத்திரைக்கு போய் திரும்பி வர வரைக்கும் இந்த வாண்டுகளை உங்க பொறுப்புல வச்சுண்டு என்னை நிம்மதியா பகவானை சேவிக்க விடுங்க. ஏண்டி கத்துற? சத்த மெதுவா பேசண்டி. ஆமா, இன்னைக்குதான் கத்துறேன் ஆகும். வாங்கோ. அடடே, நம்ம சாமி. ஏன் சாமி, நீங்களும் யாத்திரை கிளம்பி போயிட்டா அப்புறம் இங்க நடக்கிற கல்யாணத்தை யார் நடத்தி வைக்கிறது? மனுஷியாளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு வச்சு அழுத்துட்டேன். பெருமாளுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கலாம்னு புறப்பட்டேன். பேஷா போங்கோ, நன்னா பாருங்கோ. அந்த டிக்கெட் அவ கையில கொடுத்துட்டு இந்த டிக்கெட்டுகளை அழைச்சிட்டு போங்கனே. எல்லாரும் பஸ்ல போய் இருந்தோம், குறைச்சு கூட டிசிப்ளின் இல்லாத இத்தனை தாமசிச்சா அவருக்கு நம்மள என்ன விசாரிக்கும்? கமான், குயிக் மார்ச். அச்சா, பகவானை காணான் പോകുന്നതിന് കൂടെ എന്തിനാണ് ഇത്ര അർജന്റ്? சரி മോളെ അംബികെ, നിന്റെ അച്ഛൻ പട്ടാളത്തിൽ ക്യാപ്റ്റൻ ആയിരുന്ന ഓർമ്മ വെച്ചുകൊണ്ടാണ് ഇങ്ങനെ അധികാരം ചെയ്യുന്നത്. ഇപ്പോൾ റിട്ടയർ ആയി കഴിഞ്ഞു പോരാടി. வேகம் வரும். இதான டிக்கெட். பயப்படாதீங்க, எங்க அப்பா அப்பா மிலிட்டரியில கேப்டனா இருந்து ரிட்டையர் ஆனவரு, சமயத்துல கடா புடான் வாரு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தலை விட பாத்தீங்களா, எங்க அப்பா நடைய பயங்கரமா தான் இருக்கும். இந்த மாணிக்கா, இந்த மண்டி கடைக்காரவங்க இந்த மாசத்து வட்டி பணத்தை கொடுத்துட்டாங்களோ? அடாடாடாடா, எப்ப பார்த்தாலும் வட்டி பணம் வட்டி பணம் வட்டி பணம், எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்து வசூல் பண்ணிக்கலாம் வாங்க. அதுவும் சரிதான். அடடே, வட்டி கடை நாயனாவா? அட, நீதான் அந்த வண்டியில வர்றியா? ஆமா நாயனா. ஏன் நாயனா, நீங்க பாட்டுல யாத்திரை கிளம்பிட்டீங்களே, கடையை யாரு கவனிச்சுக்குவாங்க? ஆளுங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன், அவங்க பாத்துக்குவாங்க.
ஆளுங்களை யார் பாத்துக்குவாங்க நைனா? நமக்கு மேல ஒருத்தன் இருக்கானே ஐயா, அவன் பாத்துக்கறான். வாங்க. கௌரி பாட்டி வந்துட்டே இருக்கா. ஒருத்தர் குறுக்க வராத. வயடுங்க, வயடுங்க. பராஸ், பராஸ். அடே ரமணி, விடு விடு போடாதடா, மெதுவா போடா. உன்னை போல என்னால நடக்க முடியுமா? அம்பி, கண்டக்டர் அம்பி, இந்த வார்டு பையல் சுட்டித்தனம் பண்ணவன். பஸ்ல பறச்சு அங்கே எங்கே தாவவன். விஷமக்காரன், என்ன ஏமாத்திடுவன். நீ தான் ஸ்ட்ரிக்ட்டா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். புரியுறதோ? புரியுறது. ஐயே, என்னமே இறங்கியா? ஏண்டி முனிமா, தினமும் ஆத்துக்கு பால் கொண்டு வரதுக்கு தான் லேட்டுன்னா பகவான தரிசிக்க யாத்திரை புறப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு லேட்டா? ஈஸ்வரா, வர வர பங்க்சுவாலிட்டி எல்லாம் போயிடுத்தோம். நாயம்மா நேரமா குயிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு காத்துன்னு கிடக்குறேன். இந்த பாயா பண்ண மனுஷன் ராவிக்கெல்லாம் எங்க போயினாரோ? காத்தால் காட்டி வந்து என் கையில படா ஸ்டைல் பண்ணிக்கின்னு முறைச்சின்னு கீறாரு. அது சர்த்தா வாயான்னு இட்டாரன். இன்னாடி போனா போன முட்டுன்னு வந்தா எல்லாரும் முன்னாடி இட்டாந்து படா ரேங்க் பண்ணி நிக்கிறா. உதிதாமா அச்சி மூஞ்சி பாரு கருங்கு இறங்கியா. ரிக்ஷாவுக்கு துட்ட கொடுத்து பஸ்ல போய் குந்தோம் வாயா. இன்னாடி சொல்லிடுற நீ முனியம்மா, என்னது இது? பஸ் என்ன ஸ்டார்ட் ஆகல? அதுக்குள்ள உங்க சண்டை ஸ்டார்ட் ஆயிடுதா? இந்தாபா துட்டு. அட இன்னாடா இந்த ஆள் கூட படா பேஜாராக்கிது. இறங்கியா. ஐயா நீ போய் குந்துமா. அச்சி இறங்கு. என்னடா இவ ரொம்ப அல்டினராளே. வாயா. ஓயண்டி உள்ள போ, உள்ள போ. கண்டுகபா. சரி போமா. ஈஸ்வரி, லோகமாதா, இவாள ரச்சி. டே ரமணி, என்ன ஐயா கூடடா? என்னங்க எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்ந்து பஸ் புறப்படுறதுக்குள்ள நேரம் ஆயிடும் போல இருக்கே. ஆமா, பல குடும்பங்கள் சேர்ந்து புறப்படுறதுன்னா அவ்வளவு சுலபத்துல முடியுமா? கொஞ்சம் தாமதமாகத்தான் செய்யும். மோகன், இப்ப மணி என்னப்பா? சாரி சார், டீ கொடுக்க மறந்துட்டேன். சுந்தரி, டைம் என்ன? 9 அடிக்கு 10 நிமிஷம் இருக்கு சார். என் கடிகாரத்துல 9 அடிக்க 15 நிமிஷம்ல இருக்கு. பாவலர் சாரே, നിങ്ങളുടെ വാച്ച് വളരെ സ്ലോവാണ്. എന്റെ വാച്ച് 9 അടിക്കുന്നതിന് 12 നിമിഷമേ ബാക്കിയുള്ളൂ. കണ്ടോ? நோ 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 கேப்டன், யுவர் டைம் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். என் கடிகாரத்துல 9 அடிக்க 7 நிமிஷம் தான் இருக்கு. ಏನು ಅಂದ್ರೆ ಒಂದ್ ಗಡಿಗಾರ ಇಷ್ಟು ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆಯಲ್ಲ. అబ్బబ్బా, ఏంటండి ఒకటే కన్ఫ్యూషన్ గా ఉంది. ఇప్పుడు మీ వాచ్లో టైం ఎంత? 9కి 9 నిమిషాలు ఉన్నాయి. அட இன்னாடா அது படா பேஜாராக்கிது. உன் கையில என்னயா டைம்? നീ தானா കണ്ടുക. ஐயே, சும்மா ஸ்டைலுக்கு தான் கட்டி நிக்கிறிய. உவாதமே மாணிக்கம், என்னடி இது ஒருத்தர் டைமும் சரியா இல்ல? எல்லார் டைமும் நன்னா தான் இருக்கு. அவ கையில கட்டி இருக்கிற வாட்ச் டைம் தான் சரியில்லை. டூ வாட்ச் நோ அக்ரி. எங்க பஸ்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க டயத்தை நம்பாதீங்க. எங்க கடிகாரத்தை பாருங்க, அதுதான் கரெக்ட் டைம். பஸ்ல இருக்கிற கடிகாரத்துல 9 அடிக்கு 5 நிமிஷம் இருக்கு. ஐயோ, இன்னைக்கு சனிக்கிழமையோனோ 9:10 ராகு காலம். 9 அடிக்கிறதுக்கு முன்னால புறப்பட்டாதான் நல்லா இருக்கும். பேசஞ்சர்ஸ் வராங்களோ இல்லையோ, இந்த ராகு காலம் மட்டும் பங்க்சுவலா வந்து தொலைஞ்சிடுது. கண்டக்டர், என்னம்மா சாமி என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நீ பாட்டுக்கு வெய்ய நின்னுக்கிட்டே இருக்கிறிய. ராவு காலத்துக்கு முந்தைய ரைட் கொடுப்பா. இல்லம்மா, கம்பெனில எங்களுக்கு கொடுத்திருக்கிற கணக்குப்படி இன்னும் 6 பேர் வரணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புறப்பட முடியும். 6 வரலாம். அடையார்ல இருந்து வரணும். அப்படின்னா நாம அங்கேயே போய் அவங்கள கூட்டிட்டு போயிடலாமே. அவங்க இங்க வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காங்களே. அடாடாடா, நீங்க பேசிட்டு இருக்கச்சு 1 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் 9 அடிக்க 4 நிமிஷம் தான் இருக்கு. இன்னாம என்ன ஊட்டாண்ட லேட்டுன்னு பேஜார் பண்ணிக்கின்னு இருந்த. இன்னும் மன்சால் வேற வரணுமா? சாமி வேற ராவு காலம் வருதுன்னு கத்தினுகிறாரு. கம்முனுரியா. ராவு காலம் குறிப்பிட்ட நேரத்துல வரலன்னா அவங்களுக்கா இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? டிரைவர், ராவு காலத்துக்கு முந்தி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி புறப்படுங்க. மன்னிக்கணும், கண்டக்டர் ரேட்டு கொடுக்காம வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு எங்க கம்பெனில எனக்கு உத்தரவு கிடையாது. என்னையும் மன்னிச்சிருங்க. எல்லா பேசஞ்சர்ஸும் வராம வண்டிக்கு ரைட் கொடுக்கறதுக்கு எனக்கும் கம்பெனில உத்தரவு இல்ல. என்னது இது? டிரைவரும் கண்டக்டருமா சேர்ந்துட்டு விளையாடுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடாடாடாடா, இறையாளுங்க. மெதுவா மெதுவா. ராவு காலத்தோட எஃபெக்ட். கண்டக்டர், 9 அடிக்க இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. சாஸ்திரத்துக்காவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 அடி நகர்த்து சொல்லுங்க. வேற என்ன, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 அடியாவது தள்ளி நிறுத்துன. எல்லாம் கத்துறாங்க. என்ன சார் இப்படி லேட் பண்ணிட்டீங்க? உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி பிரதர், டாக்ஸி கிடைக்கல. ஆமா, 4 பேர் தானே வந்திருக்கீங்க. இன்னும் 2 பேரை காணுமே. அவங்க 2 பேரும் நேத்து தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஹனிமூனுக்காக காஷ்மீர் போக போறாங்க. இந்த டூருக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக நாம காத்துட்டு இருக்க வேண்டாம்.
நல்ல வேலை செஞ்சாங்க. நீங்க போய் உட்காருங்க சார். போங்க. அப்பா தப்பிச்சிட்டோம். ஏழுமலையான் காப்பாத்திட்டான். மணி இன்னும் 9 ஆகலை. சாவகாலமும் வரலை. அம்பி கண்டக்டர் போல ரை